ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிகே சோலோ குயின் சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 தான் செய்ய போகிறோம். சிக்கன் 65 செய்கிறதுக்கு சிக்கன் இங்கே பாருங்கள் எடுத்து க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போ தேவையான மசாலாலாம் இங்கே இருக்குது. இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் 65 செய்ய இங்கே பாருங்கள் சின்ன சின்ன பீஸாக வந்து ஒரு மீடியம் சைஸ் பீஸாக கறியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 65 மசாலாவை சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கலருக்காக சேர்க்குறேன். காரம் அதிகமாக இருக்காது, ஆனால் கலர் கொடுக்கும். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 65 மசாலாவில் உப்பு இருக்கும், கம்மியாகவே சேர்த்துக்குவோம், பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். அடுத்தது தயிர் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை மல்லித்தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான மசாலாலாம் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இதில் வந்து இப்போ நான் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்க்கல. ஏன்னா நம்ம இப்போ இதில் போட்டிருக்கிற மசாலா உப்புலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா கறியில் வந்து கரெக்டான பதத்தில் வந்து உரைக்காது. அதனால் இதில் நல்லா சதற வரைக்கும் நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பொரிக்கிறதுக்கு முன்னாடி கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தா போதும். ஒரு சில பேர் லெமன்லாம் சேர்ப்பாங்க, அதெல்லாம் நான் சேர்க்கல. ஏன்னா லெமன் சேர்த்தா அடி பிடிக்கும், உட்காரும், நம்ம பரட்டணுன்னாக்கா வராது கறி, அதுக்காக. இங்கே பாருங்கள் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து தண்ணிலாம் எதுவும் சேர்க்கல. இஞ்சி பூண்டில் இருந்த அந்த ஈரமும் தயிர் சேர்த்தோம்ல அதில் இருக்கிற அந்த இதுவும் தான் ஈரமும் தான். அதில் நம்ம தண்ணி சேர்த்தோன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். இங்கே பாருங்கள் தண்ணி சேர்க்காமையே கரெக்டான பதத்தில் இருக்குது. நம்ம மாவு சேர்த்தோன்னா கூட கரெக்டாக தான் இருக்கும், நம்ம தண்ணி அதிகமாக சேர்க்குற மாதிரி இருக்காது. இங்கே பாருங்கள் இப்போ இது ஒரு 15 நிமிஷம் வந்து நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ கறி வந்து 15 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ நான் பொரிக்க போகிறேன். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம் ஊற வச்ச சிக்கனை. சூப்பரான சுவையான சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. பூனைக்கு போகிறான்.
கீழே விழுந்துச்சா சாப்பிட்டுக்கும் போனேன். சிக்கன் 65 வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. நல்ல சூப்பராக இருக்குது. மசாலாலாம் உள்ளே இறங்கி நல்ல காரசாரமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம டிகே சோலோ குயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.